இவங்க 4 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து என்ன மாதிரி எலக்டோரல் இம்பாக்ட் இருக்கும்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு இருந்த நிலையில இல்லை. அது வந்து ஒரு வலுவான கட்சி தான், பெரிய கட்சி தான், அதற்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு. ஆனா நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரு ஒத்தை கருத்து இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவங்க பிஜேபி கிட்ட போய் சேர்ந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ். இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்க கட்சியிலேருந்து வெளியேற்றுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் உட்கட்சி விவகாரம், இதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய கருத்து ஒன்றும் கிடையாது. இவங்க 4 பேருக்கும் என்ன பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் இவங்க கொண்டு வருவாங்க, இவங்களால என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து இவங்களால இந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல இவங்களால எப்படி எங்க ஃபிட் பண்ண முடியும்னு என்னால சொல்ல தெரியும். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக மந்திரி சபையில இடங்கள் காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இப்போ வந்து அவருடைய இது பேச்சு வந்து குறைவாயிருச்சு சார். இந்த சட்டமன்ற மன்றத்திலேயே எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லல. வருகின்ற தேர்தலிலே ஆட்சியில பங்கு வேணும் என்பது ஒரு யதார்த்தமான எண்ணம். அது வந்து எல்லா கட்சிகளுக்கும், தேர்தலில் நிற்கிற கட்சிகள் எல்லாமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உண்டு. 1967க்கு அப்புறம் நேரடியாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த எதிர்பார்ப்பு உண்டு. சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்ப்பு இல்ல நான் இந்த இருக்கிற சட்டமன்றத்தில் சொல்றேன். நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க கரண்ட் அசம்பிளியில அந்த மாதிரி எந்த டிமாண்டும் வைக்கல. வருகின்ற அசம்பிளியில் அந்த வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை முழுமையாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்பு உண்டாகணும்ல. முதல்ல வந்து தேர்தல் கூட்டணி அமையணும், கூட்டணி அமைந்த அப்புறம் தேர்தல் நடக்கணும், தேர்தலுக்கு அப்புறம் அந்த அணி வெற்றி பெறணும், வெற்றி பெற்ற பின்னர் யார் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாலும் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தான் நான் சொல்லியிருக்கேன், 2 மாடல் இருக்கு இந்தியாவில். முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படின்னா தனி பெரும்பான்மை பெற்றால் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. 2006 மெஜாரிட்டி கிடைக்காத நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆந்திராவில் ஒரு மாடல் வந்திருக்கிறது. தனியாக மெஜாரிட்டி வந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளை அரசாங்கத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜனசேனா கட்சி பிஜேபி கூட்டணியில் சேர்த்து மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார். அந்த மாடல் இப்போ புதிதாக வந்திருக்கிறது. அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். சார், நடிகர் அஜித் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு விஜய் மட்டுமே பொறுப்படையாது, எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும், அவர் மட்டுமே பொறுப்பு சொல்லணும். யாருமே வந்து அவரு விஜய் வந்து என்ன நீங்க அஜித் பேட்டியை பற்றி என்ன கேட்குறீங்க? என் பேட்டியை பற்றி நீங்க அஜித் கேட்கணும். நான் கொடுத்த பேட்டியில முன்ன தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்துக்கு என்கொயரிக்கு அப்புறம் தான் யாரு பொறுப்புன்னு சொல்ல முடியும். யாரும் தனி மனிதர் ஒரே ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்னு சொல்லவே முடியாது. அதுவும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. மாவட்ட ஆட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு உண்டு. ஏன்னா அவங்க இடத்த ஒதுக்குறவங்க, அவங்க காவல்துறை வந்து அவங்க தான் வந்து மேன் பவரை டிப்ளாய் பண்றாங்க. ஆனால் நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. நிகழ்ச்சியை நடத்தினது அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள், அதில் தலைமை தாங்குவவர்களும் பொறுப்பு இருக்கும். அதாவது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த சூழலிலும் யாருமே விவரம் தெரிந்தவர்கள் யாருமே ஒரே ஒரு நபர் தான் இந்த இதுக்கு வந்து காரணம் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னதே கிடையாது. அதனால திரு அஜித் அவர்கள் பேட்டியை எப்படி எனக்கு நீங்க மேற்கோள் காட்டுகிறீர்களோ அதே போல எங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நீங்கள் அஜித்துக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.